friends, welcome to Priyajay Creations. இன்னைக்கு நம்ம வேஸ்ட் மஷ்ரூம் பாக்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லா ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். நான் வேஸ்ட் கார்ட்போர்டு மஷ்ரூம் பாக்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கார்ட்போர்ட் வந்து இந்த பாக்ஸில் இது மாதிரி வச்சு நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். இந்த பாக்ஸ் சைஸை நம்ம மெஷர் பண்ணி இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்போர்டை இப்போ நான் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து நான் வச்சு பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது மாதிரி இந்த சைஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் நிறைய பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த பீஸ்லாம் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் ஒட்டிக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ்லேயே வந்து லைன் இருக்கும். ஸோ அது நீங்கள் மெஷர் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். ஸோ இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லுமே ஒட்டிக்கோங்க. ரொம்ப கேப் விட வேணாம், ரொம்ப கிட்டவும் வச்சு ஒட்ட வேணாம், இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த கார்ட்போர்டை இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம்னா, அந்த பாக்ஸ்க்கு கரெக்டாக ஈக்குவலாக நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணியிருந்தோம்னா, இந்த கார்ட்போர்டில் 3 பக்கம் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாக்ஸில் ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கார்ட்போர்ட் வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே ஃபில் ஆகிற மாதிரி கொஞ்சம் பெருசாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டும் போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லா கார்ட்போர்டும் ஒட்டியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இது மாதிரி மசாலா பேக்கெட்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லைன்னா வெளியிலே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒன்றை எடுத்தோம்னா இன்னொன்று வந்து கீழே சாயாமல் கரெக்டாக ப்ளேஸாக இருக்கும். ஸோ பார்க்க நீட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஒன்றை எடுத்து யூஸ் பண்ணும்போது இன்னொன்று வச்சுருக்கிறது வந்து கீழே சாயாமல் அப்படியே இருக்கும். ஸோ இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஐடியா பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு நான் பாக்ஸும் இது மாதிரி ஸ்டிக்கும் எடுத்திருக்கேன். ஸோ பேம்பு ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டிக் எடுத்து இது மாதிரி மெஷர் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த அப்படி நீங்கள் லென்த் மெஷர் பண்ணிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி 3 ஸ்டிக் வந்து நான் லென்த் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி 3 ஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீதி 2 ஸ்டிக்கும் இந்த லென்த் வந்து மெஷர் பண்ணிவிட்டு நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி 2 ஸ்டிக் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ 5 ஸ்டிக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டிக்கில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ ஸ்டிக் 2 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஸ்டிக்கையும் ஒட்டிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நெயில் பாலிஷ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம பெயிண்ட்டு கூட இதில் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன மேக்கப் கிட்லாம் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ தேர்ட் ஐடியா பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு இது மாதிரி நான் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது மாதிரி தெர்மாக்கோல் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பாக்ஸ்க்கு சைஸ்க்கு நான் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த பீஸில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே நான் மெஷர் பண்ணி கட் பண்ணல, கொஞ்சம் இருக்க மாதிரி தான் நான் தெர்மாக்கோல் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த பாக்ஸ்க்கு மேலே வந்து கொஞ்சம் கேப் இருக்குது, அதுக்கு இந்த ஸ்டிக்கை வந்து நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெர்மாக்கோல் வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மியாக வச்சு இன்னும் 2 ஸ்டிக் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் டபுள் சைட் டேப் எடுத்திருக்கேன், அதை எடுத்து நான் பின்னாடி ஒட்டிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஹோல் போட்டு கூட ஆணையில் மாட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை செவுத்தில் ஒட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இயரிங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன இயரிங்ஸ்லாம் வந்து இதில் நிறைய ஆர்கனைஸ் பண்ணலாம். அந்த தெர்மாக்கோல்லாம் நம்ம வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஹூக் இருக்க இயரிங்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம். ஸோ இன்னும் சின்ன சின்ன இயரிங்ஸ்லாம் நம்ம இந்த தெர்மாக்கோல் வந்து பின் பண்ணி வைக்கும்போது இன்னும் நிறைய இயரிங்ஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இயரிங் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம். ஃபோர்த் ஐடியாவுக்கு இது மாதிரி நான் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது மாதிரி வேஸ்ட்டு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸை இது மாதிரி வச்சுட்டு நான் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன்.
இப்போது இந்த கார்ட்போர்டை வந்து இந்த பாக்ஸில் வச்சு பார்த்துக்கலாம் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு. கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இது மாதிரி கரெக்டாக சைஸ் வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 சைடும் நான் லைட்டாக கர்வாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து அந்த கர்வ் வர மாதிரி எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கார்ட்போர்டில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் இது மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பாட்டில் கேப் வந்து 2 எடுத்திருக்கேன். இந்த பாட்டில் கேப்பை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப கேப் விட்டு கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சின்னதாக கிட்டே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேப் விட்டு கட் பண்ண வேணாம். அதே மாதிரி இதை கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இந்த கேப் எண்டு வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 2 பாட்டில் கட் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கட் பண்ணதுக்கு அந்த ஆப்போசிட் சைடே வந்து மறுபடியும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே கேப்பில் வந்து 2 சைடு வந்து ஆப்போசிட்டில் வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணும்போது அந்த பாட்டில் எண்டு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி 2 சைடு வந்து ஒரே பாட்டில் கேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கேப்பில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டில் வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த கேப்பையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கும் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் டபுள் சைட் டேப் எடுத்து நான் பின்னாடி வந்து ஒட்டிக்கிறேன். இதையும் நீங்கள் ஹோல் போட்டு ஆணியில் கூட மாட்டி விட்டுக்கலாம். ஹோல் போட்டு ஆணியில் மாட்டி விட்டிங்கன்னா வெயிட்டாக கூட நம்ம வைக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இது மாதிரி பேஸ்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரஷ் வந்து மாட்டி விட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கீழே விழுகாது. ஸோ நீங்கள் அந்த கேப்பில் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப அகலமாக இல்லாமல் சின்ன கேப்போடு கட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரஷ் வந்து கீழே விழுகாது. சப்போஸ் அந்த பாட்டிலில் வந்து கேப் வந்து அதிகமாக இருக்க மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரஷ் வந்து அடிக்கடி கீழே விழுகும். ஸோ பார்த்து வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.